என்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க சார்? எப்படி சார் இவங்க வந்து இது பண்ண போறாங்க? இன்னைக்கு நான் கேட்கறேன் சார், நீங்க நான் வந்து உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன். இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த 1000 ரூபாய்க்கு என்னென்ன நீங்க பண்ணீங்களோ அதை கொடுத்தா தானே சார் அடுத்ததானே நான் ஒரு 2000 ரூபாவோ 5000 ரூபாய் கொடுப்பேன். நீ எதுக்கெத்தாலும் வந்து மத்திய அரசாங்கத்தை நிதி கொடுக்கல, மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கலன்னா நீ தான் எவன் துட்டு எனக்கு தேவையில்லைன்னு சொன்னவங்க. நாங்கள் போய் கொரோனா டைம்லேயே வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கொரோனா டைம்லேயே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தார் பிடிஆர். அவர் நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லி ஏன் கொண்டு வரல? எங்களுக்கு அந்த இது தகுதி அவர் வந்து ஃபாரின் கண்ட்ரிலெல்லாம் பேசும்போது எந்த மாதிரிலாம் பில்டப் கொடுத்தாங்க. அவரே துறையை மாத்திட்டாங்க, அவரோட துறையை பிடிங்க. இதுதான் வந்து திராவிட மாடல் ஆச்சு. தயவுசெய்து மக்கள் மறந்துருக்க கூடாது. இன்னைக்கு ஒரு நிதி வந்து அங்கே வந்து வருதுன்னா வந்து அந்த நிதியை வந்து இவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க? அவங்க சொந்த செலவுக்கு எடுத்துக்கிறாங்களா? நீ கொடுத்த வந்து எலெக்ஷனுக்கு நீ ஜெயிச்சுட்டு நீ வாக்குறுதி கொடுத்துட்டு வந்து என்ன வந்து கேட்டால் என்ன பண்ண முடியும்? நீ வாக்குறுதி கொடுக்காம இலவசம் கொடுக்காம நீ ஆட்சியில் வந்துருந்தேன்னு வச்சுக்க, அது வேற மாதிரியா சொல்லலாம். நீ கொடுத்ததுக்கு வந்து என்ன பண்ணனா அதை எடுத்துன்னு போயிட்டு வந்து 500 ரூபா ஒரு இடத்துல 5000 கோடி நீ கேட்டனா எப்படி கொடுக்க முடியும்? அங்கே அவங்க வராங்க, அதுக்கு உண்டான பட்ஜெட்டை பார்க்குறாங்க. அதனால வந்து இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு மத்திய அரசாங்கம் வந்து எல்லாத்துக்கும் வந்து கண்காணிக்கிறாங்க சார். சும்மா இல்லை, எல்லா மாநிலத்துக்கும் கண்காணிக்க குழு அமுக்குறாங்க. இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழல் எந்த மாநிலத்தையும் நடக்கல சார். ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு எம்எல்ஏ வீட்டில் நீங்கள் வந்து ரைடு விட்டீங்கன்னு வச்சுங்களேன், 8.5 லட்சம் கோடி இல்லை, 8.5 லட்சம் கோடியை அடைச்சிட்டு தமிழ்நாடே வந்து இன்னைக்கு என்னன்னா முதன்மை மாநிலமாகும். என்ன கேட்டால் இதோட நிற்கக்கூடாது. எல்லா அமைச்சர் வந்து சுற்றி ஒரு 20 அமைச்சர் இருக்கிறாங்க, அவங்க வீடு ஃபுல்லாக ரைடு விடணும். குறிப்பாக என்ன கேட்டால் முதலமைச்சர் வீட்டுக்கே ரைடு விடணும்னு தான் என்னுடைய வேண்டுதல். என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்லை, மக்களுடைய விருப்பமும் அதுதான்.